ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிவப்பரிசி தயிர் சாதம் தாங்க. நான் ஒரு கல்யாண விருந்தில் இதை சாப்பிட்டேங்க. சூப்பராக இருந்துச்சு. சரி, ட்ரை பண்ணலான்னு இன்றைக்கி பண்ணுறேன். ஒரு டம்ளர் சிவப்பரிசி வந்து நான் குக்கரில் போட்டு நல்லா கழுவிக்கிட்டேன். அதுக்கு வந்து ஒரு டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அதை ஒரு ½ hour ஊற வச்சுட்டு அடுப்பில் வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். நம்ம தயிர் சாதம் பண்ணுறதுனால இந்த அரிசியை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். கரண்டிலேயே நல்லா மசிச்சு விட்டுங்க. இந்த அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தயிர் சாதம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சாப்பாட்டு எடுத்துக்குவோம். சாப்பாடு நல்லா ஆறின பின்னாடி நம்ம அதில் தயிர் ஆட் பண்ணலாம். தயிர் வந்து புளிக்காமல் எடுத்துங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்குவோம். நான் கல்யாண வீட்டில் சாப்பிட்டது வந்து இந்த மாதிரி ப்ளைன் தயிர் தாங்க. ஆனால் நான் கொஞ்சம் தாளிப்பு சேர்த்தலான்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கேன். தாளிப்புக்கு ரொம்ப குறைவான எண்ணெய் எடுத்துக்கங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு மொத்தமாகவே 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளித்து தயிர் சாதத்தில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. டயட்டை ஃபாலோ பண்ணுறவங்க இதை எடுத்துக்கலாம். ஒரு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.